மங்களாபுரி அப்படின்னு ஒரு அழகான செழிப்பான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு, காருன்னு சகல வசதியோடும் ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் மாணிக்கம். மாணிக்கம் ஒரு பெரிய நகை வியாபாரி, ரொம்ப நல்ல மனசு கொண்டவரு. ஆனா மாணிக்கத்தோட மனைவி ரொம்ப பணத்திமிரு புடிச்சவங்க. எப்பவும் நகை மேல தீராத ஆசை அவங்களுக்கு. மாணிக்கத்துக்கும் காமாட்சிக்கும் 2 மகன்கள் இருந்தாங்க. மூத்த பையன் ரமேஷ்க்கு ஒரு பணக்கார பெண்ணான மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. மீனாவும் அவளோட மாமியார் மாதிரி ரொம்ப பணத்திமிர் பிடித்த பொண்ணா இருந்தா. சின்ன மகன் கிஷோர் சென்னையில இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தான். கிஷோர் வார இறுதியில கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்ததும் கிஷோர் சமையலறை பக்கம்தான் முதல்ல போவான். அதுக்கு காரணம் கிஷோரோட தோழி லட்சுமி. என்ன மேடம், எப்போ சமையலறையில நீங்க ரொம்ப பிஸியா தான் இருக்கீங்க? ஏன் இந்த சமையலறையில கிடந்து கஷ்டப்படுற லட்சுமி என் கூட சென்னைக்கு வந்துரு. உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு அங்க நிறைய வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழலாம் லட்சுமி. உனக்கு என்னப்பா, ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா என்ன நம்பி, இங்க நிறைய ஜீவன் இருக்கு. நான் இல்லனா யாரு எல்லாருக்கும் ருசியா சமைச்சு கொடுப்பாங்க? நான் இங்கேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் கிஷோர். நீ திருந்தவே மாட்ட லட்சுமி. நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்ட. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லி சமாளிக்கிற. நீ என்னோட ஃப்ரெண்ட், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னை என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப மோசமா நடத்துறாங்க. உனக்கு புரியலையா? கிஷோர், எவ்வளவு சொல்லியும் லட்சுமி அங்க இருந்து போகாததுக்கு காரணம் அவளுடைய அம்மா. லட்சுமியோட அம்மா அந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போதிலிருந்தே லட்சுமி கிஷோரும் நல்ல நண்பர்களா பழகிட்டு வந்தாங்க. லட்சுமியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் லட்சுமி அந்த வீட்டிலேயே அவங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. அந்த வீட்ல எல்லாருக்கும் ருசியா சமைச்சு கொடுக்கிற ஒரு அன்பான பெண் லட்சுமி. லட்சுமியோட கை பக்குவம் ரொம்ப அபாரமா இருக்கும். லட்சுமி என்ன செஞ்சாலும் ரொம்ப ருசியா இருக்கும். லட்சுமி சமைச்சு வச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து மாமனாருக்கு மீனா பரிமாறுவா. அத பாத்துட்டு காமாட்சி, அட அட, எங்க நம்ம மருமக சாப்பாடு கொண்டு வர அழகே தனிதான் இல்ல அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. மீனா ரொம்ப பணக்கார வீட்டிலிருந்து வந்து நிறைய வரதட்சணை கொண்டு வந்ததால காமாட்சி எப்பவுமே அவளை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. காமாட்சி தோழியோட ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. அரடே காமாட்சி, உன்னோட பெரிய மருமக எவ்ளோ அழகா தேவதை மாதிரி இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும், ஆமா ஆமா, என் சின்ன மகன் கிஷோருக்கும் மீனா மாதிரியே ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் பாரு அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினாங்க. ஒரு நாள் லட்சுமி எப்பவும் போல சமைச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு சிக்கன் குழம்பு வடையும் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மீனா மாமனாருக்கு பரிமாறினா. அப்போ எதேச்சையா ஒரு வடை அடுப்பிலிருந்து கறி குழம்புக்குள்ள விழுந்துடுச்சு. அத லட்சுமியும் கவனிக்கல. மீனாவும் அத கவனிக்காம மாமனாருக்கு எடுத்துட்டு வந்து பரிமாறினா. மாணிக்கம் எப்பவும் போல லட்சுமியோட சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு கறி குழம்புக்குள்ள ஒரு வடை இருக்கிறத பார்த்தாரு. அடடே, என்னது இது? கறி குழம்புக்குள்ள வடை விழுந்திருக்கே. சரி, அதை எடுத்து சாப்பிட்டுதான் பாப்போம். இது ரொம்ப ருசியா இருக்கு. லட்சுமி என்ன செஞ்சாலும் அது டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு. அந்த கறி வடை அவ்வளவு ருசியா இருந்தது. ஒரு நாள் மாணிக்கம் அவரோட நகை கடைக்காக ஒரு வைர நகை செட் வாங்கிட்டு வந்தாரு. அது அவரோட மனைவிக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தாரு. அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட காமாட்சி அவர்களுடைய வீட்டு அறையில் இருந்த அலமாரில பத்திரமா வச்சாங்க. அத பார்த்துட்டு மீனாவுக்கு அந்த நகை மேல ஆசை வந்துருச்சு. யாருக்கும் தெரியாம போய் அந்த நகையை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிட்டா. அந்த நகைய மீனா தன்னுடைய அம்மா வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு காமாட்சி கிட்ட வந்து, அத்தை, நான் என் அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொன்னா. காமாட்சி அவளை முழுசா நம்பினதுனால, அதனால என்ன, நீ நல்லபடியா போயிட்டு வா மருமகளே அப்படின்னு மீனாவை அனுப்பிச்சு வச்சாங்க. மறுநாள் காலையில காமாட்சி தன்னோட அறையில இருந்த வைர நகை செட்ட காணாதத பார்த்துட்டு அதிர்ச்சியா நேரா மாணிக்கத்தை பார்க்க போனாங்க. என்னங்க, நீங்க எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வைர நகை செட்ட காணும். என்ன சொல்ற காமாட்சி? நீ பத்திரமா வச்சியா? சரி விடு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மாணிக்கம் காமாட்சிக்கு ஆறுதல் சொன்னாலும் காமாட்சிக்கு என்னவோ அந்த நகையை திருடினது லட்சுமி இருக்குமான்னு ஒரு சந்தேகம். அதனால அவளை எப்பவுமே சந்தேகத்தோடவே கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லட்சுமிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால அசதியா அன்னைக்கு வீட்ல இருந்தா. அப்போ காமாட்சி ரொம்ப கோபத்தோட அங்க வந்தாங்க.
எனக்கு தெரியும்டி, அந்த நகையை எடுத்தவ நீதான். அதனாலதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேலைக்கும் வராம உன் வீட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இனிமே எங்க வீட்ல உனக்கு இடம் கிடையாது. உங்க அம்மா இந்த வீட்ல பண்ண வேலைக்காக உன்னை விடுறேன். இந்த நிமிஷமே எங்கயாவது ஓடிப் போயிடு அப்படின்னு அவள ரொம்ப காயப்படுத்தினாங்க. காமாட்சி பேசிய வார்த்தைய பொறுக்க முடியாம லட்சுமி இனிமே அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கால் போன போக்கில் நடந்து போனா. லட்சுமி அவளுடைய வாழ்க்கை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுதா. கடவுளே, இது என்ன சோதனை! சின்ன வயசுல இருந்து அந்த வீட்ல வளர்ந்தும் ஒரு நொடியில என்ன சந்தேகப்பட்டுட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாது வந்தாரு. அவளை பார்த்ததும் அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாது, மகளே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. கொஞ்சம் உணவு சமைத்து தர முடியுமா? சுவாமி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு லக்ஷ்மி அழுதுகிட்டே அவர்கிட்ட சொன்ன. நீ கவலைப்படாதே மகளே, நான் பிச்சை எடுத்து வந்த அரிசியும் காய்கறிகளும் சிறிது உள்ளது. அதை வைத்து எனக்கு சமைத்து தர முடியுமா அப்படின்னு சாது கேட்டுக்கிட்டதும் லட்சுமி அவர் கொடுத்த கொஞ்சம் பொருட்களை வைத்து ரொம்ப ருசியா சமைக்க ஆரம்பிச்சா. அவ சமைக்கிறத தூரத்துல இருந்து சாது ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாரு. சாதுவுக்கு அவளோட கை பக்குவத்துல ருசியான உணவை அவ பரிமாறனா. மகளே, சீக்கிரமே உன் கஷ்ட காலமெல்லாம் போகப் போகிறது. நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு காலமாக உன்னை தேடி ஒரு புது வாழ்க்கை வரப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருப்பாயாக அப்படின்னு சாது அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். கிஷோர் எப்பவும் போல வார இறுதியில் வீட்டுக்கு வந்தான். வந்ததும் அவன் எப்பவும் போய் சந்திக்கிற அவனுடைய தோழி லட்சுமி வீட்ல இல்லாதத புரிஞ்சுகிட்டு கோவமா அவன் அம்மாவை பார்க்க வந்தான். அம்மா, அம்மா, லக்ஷ்மி எங்கம்மா? அவளை என்ன பண்ணீங்க? என்னடா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? அந்த கொடுமையை ஏண்டா கேக்குற? எல்லாம் நீ கொடுத்த இடம். அம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் நீங்க பண்ணிட்டீங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, அப்பா, என்ன நடக்குதுப்பா? லட்சுமிக்கு என்னதான் ஆச்சுப்பா? கிஷோர், எல்லாம் உங்க அம்மாவுடைய சதி திட்டம். அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த வைர நகைய லக்ஷ்மி தான் திருடிட்டான்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாப்பா. எனக்கு என்னவோ உன்னோட அண்ணி மீனா மேலதான் சந்தேகமாயிருக்கு. அண்ணி, அம்மா, ஒரு பாவமும் செய்யாத லட்சுமிய வீட்டை விட்டு துரத்திட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மைதான் என்னைக்கு ஜெயிக்கும். நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அம்மா கிட்டையும் அண்ணி கிட்டையும் கோவமா சொல்லிட்டு கிளம்பின கிஷோர் லட்சுமிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு வைராகியத்தோட ஊரெல்லாம் தேடி அலைஞ்சான். அதுக்கு நடுவுல லட்சுமி காட்டுல கிடைச்ச காய்கறிகளை சேகரிச்சா. அதையெல்லாம் சந்தையில கொண்டு போய் வித்தா. அதன் மூலமா கிடைக்கிற பணத்துல அவளுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதா சாப்பாட்டு கடை நடத்திட்டு வந்தா. அதுல அவளுடைய முதலாளி மாணிக்கத்தோட ஞாபகமா கறிவடை செஞ்சு கொடுத்தா. அவளோட கைப்பக்குவம் தான் அபாரமா இருக்குமே. அதனால அந்த கறிவடைய சாப்பிடுவதற்காகவே கூட்டம் கூட்டமா மக்கள் அவ கடைக்கு வந்தாங்க. நிறைய ஊர்ல போய் தேடினான். கடைசியா ரொம்ப சோர்ந்து போய் ஒரு ஊருக்கு வந்தான். அங்க இருந்தவங்க கிட்ட, ஐயா, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கேன். பயங்கரமா பசிக்குது. இங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு பக்கத்துல ஹோட்டல் இருக்கா? தம்பி, பார்க்கறதுக்கு பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப தரமாக சுவையான சாப்பாடு கிடைக்கிற ஒரு சின்ன கடை இருக்கு. அங்கே கறிவடை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப அருமையாக இருக்கும். போய் சாப்பிட்டு பாருங்களேன். அவங்க அப்படி சொன்னதும் உடனே அது கண்டிப்பா லட்சுமியாதான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு நேரா அந்த கடைய தேடி போனான். அவனை பார்த்துட்டு லட்சுமியே ஓடி வந்து, கிஷோர், நீயே இங்கெல்லாம் வந்த? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன் மேல கோபப்படுவாங்க. நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்ன. லக்ஷ்மி, நான் இங்க வந்தது உன்னை பார்த்துட்டு போறதுக்கு இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்புறம் என்னோட அன்பு தோழியான உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும். அதுக்கு உனக்கு சம்மதமா லக்ஷ்மி? கிஷோர், என்னைக்குமே ஒரு பணக்காரன் ஏழையை திருமணம் செய்து கொள்ள முடியாது. உன்னோட வாழ்க்கை வேற, என்னோட வாழ்க்கை வேற. நம்ம எப்பவுமே நண்பர்களாகவே இருப்போம் கிஷோர் அப்படின்னு அவளோட முடிவு சொல்லிட்டா. ஆனா லட்சுமிக்கு நடந்த கொடுமைய நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியில மாணிக்கத்துக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. காமாட்சி அவங்க பண்ண தப்புனாலதான் தன்னோட கணவருக்கு இந்த நிலைமைன்னு நினைச்சு தவற உணர்ந்து லட்சுமிய தேடி கடைக்கு வந்தா. லட்சுமி, என்ன மன்னிச்சுடு. மீனாதான் அந்த நகை எடுத்திருக்கா. நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் பண்ணின தப்புக்கு நாங்களே போலீஸ்ல சரணடைஞ்சிடுறோம். என் கணவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நீ ஒரு முறை வந்து பார்த்து பேசு.
அவர் சரியாயிடுவார் லக்ஷ்மி அப்படின்னு காமாட்சி சொன்ன உடனே மாணிக்கத்தை பாக்கறதுக்காக லக்ஷ்மி ஆஸ்பத்திரிக்கு போனா. முதலாளி, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்திருக்கீங்க? உங்களுக்கு ஒன்னும் இல்ல, எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுக்கு புடிச்ச வடகரி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதும் சந்தோஷத்துல எழுந்து உட்கார்ந்து மாணிக்கம் அந்த வடகரிய ருசிச்சு சாப்பிட்டாரு. அவருடைய குற்ற உணர்ச்சி எல்லாம் மாறி பழையபடி சந்தோஷமா ஆயிட்டாரு. கிஷோரோட விருப்பத்தை தெரிஞ்சுகிட்ட காமாட்சி கிஷோருக்கும் லக்ஷ்மிக்கும் மனதார கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க.